குன்னூரில் தினமும் நடக்கிறது நிலச்சரிவு. மரங்கள் வெட்டி சாய்ப்பு, வன விலங்குகள் வேட்டை காரணம் என குற்றச்சாட்டு. சுற்றுச்சூழலுக்கு மனிதனால் கேடு ஏற்படுவதால் பேரிடர் அபாயம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. நேற்று மாலை இந்திரா நகர் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. நேற்று நள்ளிரவு முதல் தொடர் மழை பெய்கிறது. குன்னூர் அம்பேத்கர் நகர் பகுதியில் ராட்சச கற்பூர மரம் சரிந்தது. இதில் நகராட்சி சுகாதார வளாகம் மற்றும் 3 மின்கம்பங்கள் சேதமடைந்தன. அந்த பகுதியை சேர்ந்த திலீப் சேகரன் உள்ளிட்டோரின் 3 சொகுசு கார்கள் அப்பளம் போல் நொறுங்கியது. ஸ்பாட்டுக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மரம் விழுந்ததால் தொடர் மின்தடை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே இதுவரை பல முறை மனு கொடுத்தும் மரங்கள் அகற்றப்படவில்லை. உயிர் சேதம் ஏற்படும் முன் நகராட்சி நிர்வாகிகள் அலட்சியம் செய்யாமல் பணியில் ஈடுபட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கடந்த 3 மாதத்துக்கு முன்பு சப் கலெக்டர் வந்தாங்க. அந்த மரத்தெல்லாம் அறுத்தரலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் யாரும் பார்க்கல. இப்போ போன மாசம் ஒரு மரம் விழுந்துச்சு, அதையும் யாரும் எதுவும் பண்ணல. இப்போ 2 மரம் விழுந்துருக்குது. பக்கத்துல எங்களுடைய வீடு இருக்குது, சத்துணவு இருக்குது, கோயில் இருக்குது. இதுக்கெல்லாமே டேஞ்சரு. இங்கிருந்து அந்த கடைசி சிஎம்எஸ் கேட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 மரம் விழுந்தா எல்லா வீட்டுக்கும் சேதாரமாகும். எல்லா வீடுமே ரோட்டோரத்துல தான் இருக்குது. அதனால அரசாங்கம் இதுக்கு முன் ஏதாவது சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்து உயிர் சேதம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மரத்தை எல்லாம் வெட்டும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே முதலமைச்சருக்கும் இந்த மனு கொடுத்திருக்கிறோம். அங்க இருந்தும் எந்த பதிலும் இது வரைக்கும் வரல. நம்மளுடைய கலெக்டருக்கும் மனு கொடுத்திருக்கிறோம், ஆர்டிஓக்கும் மனு கொடுத்திருக்கிறோம். சேர்மன் அம்மாவும் பார்த்துட்டு போனாங்க. மலைவாசல் தலங்களில் இயற்கைக்கு மாறான செயல்பாடுகள் அதிகரித்து வருகின்றன. மரங்கள் வெட்டி கடத்தப்படுகிறது. வனவிலங்குகள் வேட்டை தொடர்கிறது. விலங்கு மனித மோதல் அதிகரித்து வருகிறது. சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுத்துவது தொடர்கிறது. இது போன்ற பல்வேறு காரணங்களால் இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாததாகி வருகிறது. இதை தடுத்து வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மரங்களை வெட்டுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுத்து அதிகபட்ச அபராதம் விதிக்க வேண்டும். வன விலங்குகளை அதன் போக்கிலேயே விடுவதற்கான நடவடிக்கை அவசியம் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்.